தம்பி நீ துபாயிலேருந்து வந்து 2 மாதம் ஆச்சு. மறுபடியும் நீ எப்போ போகிறதாப்பா யோசனை? அப்பா இதை பற்றி நானே உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன்ப்பா. எனக்கு துபாய்க்கு போய் வேலை செய்ய சுத்தமாக பிடிக்கவே இல்லைப்பா. அங்கே சாப்பிட்ற சாப்பாடு நல்லா இல்லை, தங்குற ரூமும் சுத்தமாகவே இல்லைப்பா. எனக்கு அங்கே போகிறது நரகத்துக்கு போகிற மாதிரி இருக்குப்பா. நான் உங்கள் கூட ஜாலியாக இங்கே இருந்துறேன்னு ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டு. தம்பி அப்படிலாம் பேசாதப்பா. இப்போ தான் நம்ம கடன்லாம் கொடுத்து முடிச்சிருக்கிறோம். இதுக்கு மேலே தானப்பா நம்ம சேர்த்து வைக்கணும். நமக்குன்னு எதுவும் இல்லை. இன்னும் 1 வருஷம் உனக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யுதுன்னா உனக்குன்னு எதுனா சேர்த்து வச்சுக்கிறேன் இல்லைப்பா. பால் மரம் கொஞ்சம் பொறுத்துக்குன்னு கொஞ்சம் வேலை செய்யப்பா. நமக்கு ஒன்றுன்னா அங்கே நம்மளை தவிர வேறு யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு தான்ப்பா சொல்கிறேன், நீயே கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. சரிங்கப்பா, நான் நம்ம குடும்பத்துக்காக வேணா இன்னும் 1 வருஷம் தானே அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செஞ்சுக்கிறேன்ப்பா. தம்பி நீ துபாயிலேருந்து வந்து 2 மாதம் ஆச்சு. மறுபடியும் நீ எப்போ போகிறதாப்பா யோசனை? அப்பா இதை பற்றி நானே உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன்ப்பா. எனக்கு துபாய்க்கு போய் வேலை செய்ய சுத்தமாக பிடிக்கவே இல்லைப்பா. அங்கே சாப்பிட்ற சாப்பாடு நல்லா இல்லை, தங்குற ரூமும் சுத்தமாகவே இல்லைப்பா. எனக்கு அங்கே போகிறது நரகத்துக்கு போகிற மாதிரி இருக்குப்பா. நான் உங்கள் கூட ஜாலியாக இங்கே இருந்துறேன்னு ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டு. தம்பி அப்படிலாம் பேசாதப்பா. இப்போ தான் நம்ம கடன்லாம் கொடுத்து முடிச்சிருக்கிறோம். இதுக்கு மேலே தானப்பா நம்ம சேர்த்து வைக்கணும். நமக்குன்னு எதுவும் இல்லை. இன்னும் 1 வருஷம் உனக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யுதுன்னா உனக்குன்னு எதுனா சேர்த்து வச்சுக்கிறேன் இல்லைப்பா. பால் மரம் கொஞ்சம் பொறுத்துக்குன்னு கொஞ்சம் வேலை செய்யப்பா. நமக்கு ஒன்றுன்னா அங்கே நம்மளை தவிர வேறு யாரும் வரமாட்டாங்க.